வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போது இனிப்பு பணியாரம். ஸ்வீட் பணியாரம் நிறைய விதமாக பண்ணலாம். நிறைய பேர் அதிகமாக பண்ணுறது நம்ம வீட்டில் இட்லி மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வெல்லத்தை மிக்ஸ் பண்ணி அப்படியே சுட்டெடுப்பாங்க. அப்படி பண்ணால் நீங்கள் அன்றைக்கே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மறுநாளோ இல்லை 2 நாள் கழிச்சு வச்சு சாப்பிட்டா உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ப்ரிப்பரேஷன் ஸ்டைல் பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த அரிசி மாவு, அதுக்கப்புறம் மைதா, இந்த வெல்லம், இந்த 3த்தையும் வச்சு பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 2லேருந்து 3 நாள் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. இதே வாழைப்பழம் போட்டு பண்ணிங்கன்னா அன்றைக்கே சாப்பிட்ருக்கணும். ஏன் கேட்டால் பழத்தோட தன்மை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மறுநாள் வச்சா கெட்டு போயிடும். ஸோ அதனால் இந்த அரிசி மாவு மைதா வச்சு எப்படி பண்ணுறது இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒரு முக்கியமான ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். அதாவது முக்கியமான பொருள் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக வீட்டில் சாப்பிட்ற பொருள் தான். அது என்ன கேட்டால் ஊறுகாய். ஸ்ரீ பூர்ணா வாழைப்பூ ஊறுகாயை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு இந்த ஸ்வீட் பண்ண ஊறுகாய் சொன்ன உடனே தயிர் சாதத்தோடு தொட்டு சாப்பிட்டுருப்பீங்க. ஆனால் இந்த ஊறுகாய் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், பிடிச்சிருந்தா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போது இனிப்பு பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மைதா 100 கிராம், அரிசி மாவு 200 கிராம், வெல்லம் 200 கிராம், ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், நெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, உப்பு சிறிதளவு, குக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த இனிப்பு பணியாரம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பொடிசாக நுறுக்கி வச்சுருக்க இந்த வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரெக்டாக மெல்ட் பண்ணுறோம். அதாவது கரைச்சலான்னு சொல்கிறேன். எதுக்காக கரைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதில் மண் இருக்கும்ல வெல்லத்தில், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கரைச்சிருங்க. ரொம்ப பாவு எடுக்கிற பக்குவம்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு கரைஞ்சால் மட்டும் போதும். இந்த மாதிரி கரெக்டாக கரைச்சிருங்க. அதுக்கப்புறம் ஸ்டெயின் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்டெயின் பண்ண டைமில் மண் நல்லா வடிகட்டி நீங்கள் தனியாக எடுத்துடலாம், வெல்லத்தை நீங்கள் தனியாக எடுத்துடலாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அரிசி மாவு. அரிசி மாவு 2 மடங்குனா 1 மடங்கு மைதா யூஸ் பண்ணணும் இந்த இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற ஸ்வீட் பணியாரத்துக்கு. அதனால் அரிசி மாவு, மைதா, அதுக்கப்புறம் உப்பு சிறிதளவு கொஞ்சமாக போடணும், அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். அதுக்கு பிறகு ஏலக்காய் பவுடர் வாசனைக்காக ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க இந்த வெல்லம் தண்ணியை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம வீட்டில் எப்படி வடை மாவு இட்லி மாவு அரைப்போம்ல, அந்த பக்குவத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. நல்லா கெட்டியாக இருந்தால் பணியாரம் உங்களுக்கு குக் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அந்த வடை மாவு, அப்படி இல்லைன்னா இட்லி மாவு எடுக்கிற பக்குவத்துக்கு எடுத்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு கொஞ்சம் குக்கிங் சோடா. எதுக்காக குக்கிங் சோடா யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, அரிசி மாவு இருக்குல்ல, இந்த அரிசி மாவு போட்டு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பணியாரம் பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அந்த ஹார்ட்னஸை அவாய்ட் பண்ணுறது தான் இந்த குக்கிங் சோடா யூஸ் பண்ணுறோம். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து முடிச்ச பிறகு இந்த பணியாரக்கல்ல நெய் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நெய் யூஸ் பண்ணலாம், தேங்காய் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதனா ஒன்று யூஸ் பண்ணலாம். நெய் யூஸ் பண்ணால் வாசனைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நெய் நல்லா தாராளமாக இதில் ஊற்றிருக்கேன். ஊற்றி முடித்த பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணியாரம் கல்லை ஊற்றி குக் பண்ண வேண்டியதான். என்னடா நெய் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக இந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும். ஏன் கேட்டேன்னா, குக் பண்ணும்போது அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே நெய் அப்படிலாம் ஆயில் கொஞ்சமாக யூஸ் பண்ணும்போது என்ன கேட்டேன்னா அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்காது. அதனால தான் இந்த அளவுக்கு தாராளமாக யூஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ 1 by 1 திருப்புறோம் பார்த்தீங்களா, திருப்பி முடித்த பிறகு கடைசியாக பார்க்கும்போது அந்த நெய்யே ரொம்ப இல்லாத மாதிரியே தெரியும் உங்களுக்கு.
பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்வீட் பண்ண ரெடி ஆயிடுச்சு. அதே டைமில் அந்த பணியார கடையில் நெய்யே இல்லாத மாதிரி தெரியும். ஸோ அதனால் நெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு அருமையான இனிப்பு பணியாரம் ரெடி. இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் 2 நாள் இல்லை 3 நாள் வச்சு சாப்பிட்லாம். இதே பழம் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு நாள் தான் வச்சு சாப்பிட முடியும். அதனால் இன்றைக்கி இந்த ப்ரிப்பரேஷன் சூப்பராக சொல்லி கொடுத்துன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் இந்த இனிப்பு பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு. நீங்கள் வீட்டில் நார்மலாக இட்லி மாவு வச்சு பண்ணுறத இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வெளியே ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் இதை கேரி பண்ணிட்டு போகலாம். கெட்டும் போகாது. சின்ன டப்பாவில் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயினே இருக்கலாம். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.